சன் டிவியில் வரக்கூடிய எதிர்நீச்சல் சீரியல் கூடிய சீக்கிரத்திலே முடிவுக்கு வரப்போதாம். இந்த சீரியலோட கதை தமிழ்நாட்டில் எல்லா குடும்பத்துக்கும் பொருந்துற மாதிரி இருக்கிறதால பல பேர் இந்த சீரியலை ரொம்பவுமே விரும்பி பார்ப்பாங்க. அதனாலேயே இந்த சீரியல் டிஆர்பியில் முன்னணி இடத்துல இருந்துச்சு. இந்த சீரியலை வரக்கூடிய எல்லாருமே பெர்ஃபெக்டாக நடிச்சிருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக ஆதி குணசேகர் கேரக்டரில் மாரிமுத்து சார் நடிச்சாருன்னு சொல்ல முடியாது, வாழ்ந்துட்டே போயிருப்பாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக இந்த சீரியலை முடிக்க போகிறாங்களாம். ஏன் இந்த சீரியலை அவசர அவசரமாக நீங்கள் முடிக்கிறீங்க? யாராவது உங்களை ஏமாத்திட்டாங்களா? யாராவது உங்களை மிரட்டினாங்களா? அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் முதன் முறையாக இந்த சீரியலோட டைரக்டர் திருச்செல்வம் அவர்கள் ஓப்பனாக பேசியிருக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரியலை நாங்கள் எழுதும்போதே குறிப்பாக ஆதி குணசேகரன் கேரக்டருக்கு ரொம்ப வலு சேர்க்கிற அளவுக்கு தான் நாங்கள் எழுதியிருந்தோம். அந்த இடத்த 100% மாரிமுத்து சார் எங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுத்தாரு. ஆனால் அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்னதான் பெர்ஃபெக்டாக வேல ராமமூர்த்தி சார் நடித்தாலுமே கூட அதுக்கு ஈக்குவலாவோ அந்த எதிர்பார்ப்போ எங்களால் நிறைவேற்ற முடியல. அதனால் மக்களுக்கு சின்ன சின்ன ஏமாற்றம் வரதா நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். டிஆர்பிலையும் கொஞ்சம் குறைஞ்சிட்டே வரதா நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அதனால தான் இந்த சீரியலை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது தவிர என்னை யாரும் ஏமாத்தலை, என்னை யாரும் மிரட்டலை, கூடிய சீக்கிரத்தில் வேற ஒரு நல்ல ப்ராஜெக்டோட உங்களை நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு டைரக்டர் திருச்செல்வம். நல்ல ப்ராஜெக்டோட அடுத்து நல்ல சீரியலோட நம்ம மீட் பண்ணோன்னா சந்தோஷம் தானே. பார்க்கலாம் எப்படிப்பட்ட சீரியலை மறுபடியும் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இதே போல் நிறைய நியூஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் க்ரானிக்கல்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.